வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைடு. இந்த வீடியோ சீரிஸுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். யூடியூப்ல முதலா ஃப்ரீ ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ், ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு கோர்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த ஃப்ரீ ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ்ல இது நீங்க பார்க்கக்கூடிய முதல் வீடியோவா இருந்துச்சுன்னா, இந்த பிளேலிஸ்ட்ல ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு தென் நீங்க இந்த எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ எப்போதுமே சொல்றது தான், நீங்க மறக்காம உங்களுடைய பெயரை கீழே கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணிடுங்க. அதுதான் உங்களுடைய அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். இன்னொன்று எப்போதும் சொல்ற மாதிரி தான், பார்க்குறீங்க நிறைய பேர், ஆனால் பாதிக்கும் மேற்பட்டவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சேனல் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனலுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதில் நீங்கள் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த டவுட் கிளியரிங் செஷன்ஸ்லாம் நாங்கள் வந்து நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஆட் ஆகிக்க முடியும். எப்படி உங்களுடைய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சேனலோட வீடியோ எப்பப்போ வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். மார்க்கெட் அப்படிங்கிறதே ரீட்டைலர்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், மனித மனங்களினுடைய ஒரு கூட்டு மனநிலையை பிரதிபலிக்கிறது தான் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எப்படின்னா, எல்லா ப்ரைஸுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்கிறேனே, இப்போ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் வேகமாக போகுது. 100 ரூபாயில் யாரெல்லாம் பை பண்ணியிருக்காங்களோ 200 ரூபாய் வரைக்கும் அந்த ஸ்டாக் போயிடுச்சு. போயிட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக 200 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு, இப்போ மறுபடியும் 100 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக இது மறுபடியும் 200 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பான ஒரு மனநிலையாக இருக்கும். அப்போ மறுபடியும் 100 ரூபாய்க்கு அந்த ப்ரைஸ் வரும்போது எல்லாரும் பை பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணும். இந்த பேட்டர்ன் புல்லிஷாக இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை காட்டுதா, இல்லை பேரிஷான மனப்பான்மையை காட்டுதா, என்ன மாதிரியான ஒரு மனப்பான்மையை இந்த ப்ரைஸ் பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு காட்டுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பேட்டர்ன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட் 15ல தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க எபிசோட் 15க்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைடு எபிசோட் 15க்கு உங்களை மறுபடியும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பேட்டர்ன் என்ன அப்படின்னா, டபுள் டாப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கிறோம். இதுக்கு முன்னாடி கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கிறோம். ட்ரெண்ட் லைன்ஸ் பார்த்துருக்கிறோம். அது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த டபுள் டாப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எப்படின்னா, ஸோ இந்த சார்ட்ல ப்ரைஸை பாருங்க, ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு, மேலே வந்துட்டே இருக்கு, ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் போகுது. அதாவது டாப் 1 வந்து கிரியேட் பண்ணுது. தென் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்ததுனால ப்ரைஸ் அங்கேருந்து கீழே வருது. கீழே வந்து ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இங்கேருந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது மேலே போகுது. மேலே போய் ப்ரீவியஸாக எந்த ஹை வரைக்கும் போச்சோ அதே ஹைலேருந்து கீழே ரிவர்ஸ் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் போகுது அப்படின்னா, இப்போ 200 ரூபாயிலிருந்து கீழே வந்துருச்சு. அகைன் 200 ரூபாய்க்கு வரும்போது அங்க இருக்க பையர்ஸோட அல்லது செல்லர்ஸோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து ஏற்கனவே கீழே விழுந்துருச்சு, அகைன் இங்கேருந்தும் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது கீழே வருது. இப்போ 2 டாப் வந்து இது கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து டபுள் டாப்னு சொல்கிறோம். இந்த பேட்டர்ன் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நெக் லைன்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டம் லைனை எப்போ வந்து ப்ரைஸ் கட் பண்ணுதோ, ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னும் ஃபர்தராக ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நேரடியாக கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவும் நமக்கு வந்து ஃபால் ஆகலாம், அல்லது ஒரு சின்ன ரீடெஸ்ட் அந்த நெக்லைன் வரைக்கும் போய் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமும் கூட ஃபால் ஆகலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து டபுள் டாப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது லைன் டயக்ராம்ல நம்ம பார்த்துருக்கோம். இதே இது கேண்டில் இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த டபுள் டாப் பேட்டர்ன் அப்படிங்கிறது இங்கே பாருங்க, டபுள் டாப் அப்படிங்கிறது, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இங்கேருந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் மேலே வந்திருக்கு, அகைன் கீழே வந்திருக்கு, அதுக்கப்புறம் எந்த டாப் வரைக்கும் வந்திருக்கோ சேம் அதே லைன் வரைக்கும் போய் அதுக்கப்புறமா ஃபர்தராக கீழே வந்திருக்கு. ஸோ இதில் இந்த லைன் தான் நெக் லைன். இந்த நெக் லைன் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ இதுதான் டபுள் டாப் பேட்டர்ன் அப்படிங்கிறது. ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டபுள் பாட்டம். அதாவது ப்ரைஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஒரு ப்ரைஸ் பர்டிகுலர் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது மேலே போகுது. அகைன் ஏதோ ஒரு காரணத்தினால ப்ரைஸ் மறுபடியும் கீழே வருது. ஸோ எந்த ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சோ அதே ப்ரைஸுக்கு மறுபடியும் அந்த இடத்துக்கு வரும்போது அங்கேருந்து இந்த இடத்துலேருந்து எப்படி ஒரு பவுன்ஸ் பேக் ஆச்சோ அதே மாதிரி இங்கேருந்தும் ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த நெக்லைனை வந்து எப்போ இந்த ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணுதோ அங்கேருந்து
மேலே ஃபர்தராக ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டபிள்யூ பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது நேரடியாக ரீடெஸ்ட் பண்ணாமலேயும் மேலே போகலாம், அல்லது ரீடெஸ்ட் பண்ணி இந்த நெக்லைனை தொட்டு மறுபடியும் இது மேல் பக்கமாக போகலாம். ஸோ இதுதான் டபுள் பாட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது சார்ட்ல பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். பிரைஸ் வந்து ஃபர்தரா கீழ வந்துட்டுருக்கு. ஒரு பாட்டம ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் மேல போகுது. அகைன் சேம் பாட்டமுக்கு வந்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது. ஃபர்தரா இன்னும் எவ்வளோ தூரம் மேல போகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இந்த நெக்லைன்ல இருந்து இந்த பாட்டம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ, அதே அளவுக்கு மேல போகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அத நம்ம டார்கெட்டா வச்சுக்கலாம். ஸோ இந்த ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத மெயின்டெயின் பண்ணிக்கலாம். இத தான் நம்ம வந்து டபுள் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போற பேட்டர்ன் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டபுள் டாப் பார்த்தோம் இல்லையா? அதே மாரி தான். ஆனா டபுள் டாப்புக்கும் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இங்க பாருங்க பிரைஸ் வந்து மேல வரைக்கும் போகுது. இந்த இடத்துல ஒரு ஷோல்டர வந்து உருவாக்குது. அகைன் கீழ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து பிரைஸ் அப்படிங்கிறது மேல எந்திக்குது. ஸோ இந்த இடத்துல வச்சிருக்கக்கூடிய ஹை அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஹைய விட அதிகமா இருக்கு. அகைன் மறுபடியும் பிரைஸ் அப்படிங்கிறது இங்க ஃபால் ஆகுது. எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சோ அங்கேருந்து மறுபடியும் பிரைஸ் அப்படிங்கிறது மேல போகுது. ப்ரீவியஸா இந்த ஷோல்டர் எது வரைக்கும் வந்துச்சோ அதே இடத்துல மறுபடியும் இந்த பிரைஸ் அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இதுல நெக்லைன் அப்படிங்கிறது இந்த ப்ளூ கலர் லைன் தான் இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த சப்போர்ட் எப்போ பிரேக் ஆகுதோ ஃபர்தரா இங்கேருந்து பிரைஸ் வந்து ஃபால் ஆகலாம், அல்லது மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஃபால் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிங்கிற பேட்டர்ன் நமக்கு உணர்த்தக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன். இது சார்ட்ல பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க. ஸோ எக்ஸாக்ட்டா ஹெட், ஷோல்டர் அப்படிங்கிறதெல்லாம் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது இல்ல. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பார்க்கறதுக்கு இந்த மாரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து உத்தேசமா புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க பாருங்க, இது வந்து ஒரு ஹெட், இது வந்து ஒரு ஷோல்டர் மாரியும், இது வந்து ஒரு ஹெட் மாரியும் இருக்கு. அகைன் இங்க ஒரு ஷோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ எப்போ இந்த நெக்லைன பிரேக் பண்ணியிருக்கோ, அதுக்கப்புறமா கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து பிரைஸ் கீழயே போகும் அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்க முடியும். ஸோ டபுள் டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 டாப் தான் இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ல 3 டாப் இருக்கும். அதுல ஒரு டாப் வந்து அதிகமா இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 2 டாப்பும் வந்து ஹைட் கம்மியா இருக்கும். அந்த ஹைட் கம்மியா இருக்கக்கூடிய அந்த 2 டாப்பும் ஈவனா இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து டபுள் டாப்பையும் ஹெட் அண்ட் ஷோல்டரையும் நம்ம வந்து வித்தியாசப்படுத்திக்கலாம். ஆனா டபுள் டாப்பும் சரி, ஹெட் அண்ட் ஷோல்டரும் சரி கீழ தான் வந்து பிரேக் பண்ணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ல இப்ப நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய பேட்டர்ன் என்ன அப்படின்னா, இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு முன்னாடி பார்த்த ஹெட் அண்ட் ஷோல்டர அப்படியே நம்ம வந்து ரிவர்ஸ்ல பார்க்க போறோம் அவ்வளவுதான். ஸோ இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லோ கிரியேட் பண்ணிருக்கு. அகைன் பிரைஸ் வந்து மேல போகுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு. ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் மேல அலோ பண்ணல. ஸோ ஃபர்தரா பிரைஸ் அப்படிங்கிறது கீழ விழுந்திருக்கு. மறுபடியும் ஒரு புல் பேக் அப்படிங்கிறது இங்க நடக்குது. இதுவரைக்கும் பிரைஸ் அப்படிங்கிறது போகுது. பட் மறுபடியும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸால அலோ பண்ண விடல. மறுபடியும் பிரைஸ் அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆகுது. ஆனா ப்ரீவியஸ் லோ வரைக்கும் இந்த இடத்துல பிரைஸ் அப்படிங்கிறது போகல. இங்கேயே வந்து பையர்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. அதனால தான் இந்த இடத்துல ஒரு ஷோல்டர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்றதுக்கு பிரைஸ் ட்ரை பண்ணுது. நம்ம இதுக்கு முன்னாடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் படிக்கும்போதே சொல்லியிருந்தோம். எத்தனை தடவை இந்த ரெசிஸ்டன்ஸையோ அல்லது இந்த சப்போர்ட்டையோ டச் பண்ணுதோ பிரைஸ் வந்து அந்த அளவுக்கு அந்த லைன் அப்படிங்கிறது வீக் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஒருக்க டச் ஆகுது, இங்கே ஒருக்க டச் ஆகுது, அகைன் இந்த இடத்துல டச் ஆகும்போது பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி மறுபடியும் ஃபர்தரா ஒரு ரீடெஸ்ட் எடுத்த பிறகு இன்னும் ஃபர்தரா அப் ட்ரெண்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ரீடெஸ்ட் பண்ணி நடந்துச்சு அப்படின்னா இன்னும் அந்த பேட்டர்ன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். சில நேரங்கள்ல ரீடெஸ்ட் இல்லாமலேயே வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதை நம்ம கேண்டில்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க. ஸோ ஃபர்தரா வந்து பிரைஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. அகைன் ஒரு நியூ லோலாம் வந்து கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் ரீடெஸ்ட்காக மேல வந்திருக்கு. மறுபடியும் இன்னொரு நியூ லோ கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறமும் பிரைஸ் வந்து அதே இடத்துக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நியூ லோ அப்படிங்கிறது கிரியேட் ஆகல. அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த நெக்லைனை வந்து பிரேக் பண்ணுது. ஃபர்தரா வந்து பிரைஸ் வந்து அப் ட்ரெண்டுக்கு போக பாக்கு அப்படிங்கிறத நம்ம சார்ட்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ல இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது ரவுண்ட் டாப் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். பிரைஸ் அப்படிங்கிறது இங்க இருந்து ஒரு நெக்லைன் இருக்கு அல்லது ஒரு சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க இருந்து பிரைஸ் அப்படிங்கிறது மறுபடியும் மேல போகுது. அதுக்கப்புறமா வந்து ஒரு லோ ஒண்ணு கிரியேட் பண்ணுது. ஹையர் லோ கிரியேட் பண்ணுது. அகைன் மறுபடியும் ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஹை, அதுக்கப்புறம் ஒரு ஹையர் லோ. இப்படியே வந்து பிரைஸ் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பிரேக் ஆகுது. அதுக்கப்புறமா பிரைஸ் அப்படிங்கிறது மறுபடியும் வந்து கீழ வர ஆரம்பிக்கும். இப்போ இதனுடைய அந்த டாப் பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டச் பாயிண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஒரு ரவுண்டான ஒரு டாப்ப குறிக்கிற மாரி இருக்கும். ஒரு ரவுண்ட், ஒரு ஹால்ஃப் செமி சர்க்கிள் மாரி இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இத தான் நம்ம வந்து ரவுண்ட் டாப் அப்படின்னு சொல்றோம். இந்த டாப் அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறதுனால இத நம்ம வந்து ரவுண்ட் டாப்ன்னு நம்ம சொல்றோம். இதனுடைய பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போ இந்த சப்போர்ட் லைன் அல்லது இந்த நெக் லைன வந்து
ப்ரைஸ் பிரேக் பண்ணுதோ அங்கேருந்து ஃபர்தரா ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது நேரடியாகவும் வந்து ஃபால் ஆகலாம், அல்லது ஒரு ரீடெஸ்ட் எடுத்தது அதுக்கப்புறமும் வந்து ப்ரைஸ் வந்து கீழே போகலாம். ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் டாப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சார்ட்டில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, ப்ரைஸ் அப்படிங்கிறது அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு லோ, அதுக்கப்புறம் ஒரு நியூ ஹை, இதெல்லாம் வந்து கிரியேட் ஆகி அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகி ப்ரைஸ் அப்படிங்கிறது கீழே வருது. இப்போ இதனுடைய டாப் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஆர்க்கா நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ரவுண்டட் டாப் மாதிரி நமக்கு வந்து தெரியும். எப்போ இந்த நெக்லைனை பிரேக் பண்ணுதோ அப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து ஃபர்தராக கீழே போயிருக்கு. அகைன் இந்த நெக்லைன் கிட்ட ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மறுபடியும் ஃபர்தராக ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ரவுண்ட் டாப் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரவுண்ட் பாட்டம். ரவுண்ட் டாப்பில் என்ன சொல்லியிருந்தோம்னா அதுக்கு அப்படியே வந்து ரிவர்ஸில் இருக்கும். இங்கே வந்து ப்ரைஸ் வந்து டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஒரு பர்ட்டிகுலர் பாட்டமை எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அகைன் வந்து மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல இருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சதோ அதே இடத்துக்கு ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ இதனுடைய இந்த பாட்டம் லோ எல்லாத்தையுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரவுண்டட் பாட்டம் அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால தான் நம்ம வந்து ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பேட்டர்ன் நமக்கு எந்த சொல்லுது அப்படின்னா, இந்த நெக்லைனை ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்தராக மேலே போகலாம் அல்லது ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேலே போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரவுண்ட் பாட்டம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. ஸோ சார்ட்ல இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது ஃபால் ஆகிட்டே இருக்கு. ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு வந்த பிறகு கன்சாலிடேட் ஆகி அங்கேருந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆகுது. இதனுடைய பாட்டம் எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஆர்க், ஒரு ரவுண்டிங் பாட்டம் நமக்கு தெரியுது இல்லையா, விசிபிளா தெரியுது இல்லையா. ஸோ இதுதான் நம்ம வந்து ரவுண்ட் பாட்டம்னு சொல்றோம். இங்கேருந்து இந்த நெக்லைனை பிரேக் பண்ணும்போது ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு அழகா மேலே போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு மூவை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரவுண்ட் பாட்டம் நமக்கு சொல்லுது. அடுத்ததா நம்ம பார்க்க போற பேட்டர்ன் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, ரவுண்ட் பாட்டம் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் பார்த்திருந்தோம். அந்த ரவுண்ட் பாட்டம் அப்படிங்கிறது ஒரு பாட்டம் ரவுண்டடா இருக்கும். அதுக்கப்புறம் நெக்லைனை பிரேக் பண்ணி மேலேயே போயிடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல சேம் அதே மாதிரி தான் ஒரு ரவுண்ட் பாட்டம் அப்படிங்கிறது இங்க ஒரு கப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு சின்னதா இன்னொரு ரவுண்ட் பாட்டம் அப்படிங்கிற ஒண்ணு ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம பார்க்கும்போது விசிபிளா பார்க்கும்போது இது ஒரு கப் மாதிரியும், இது அந்த கப்போட ஹேண்டில் மாதிரியும் நமக்கு தெரியுது இல்லையா. அதனால தான் இது நம்ம வந்து கப் அண்ட் ஹேண்டில் நம்ம சொல்றோம். எப்பவும் மறுபடியும் இந்த ஒரு சின்னதா ஒரு ஹேண்டில் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா இந்த நெக்லைன் அப்படிங்கிறத பிரேக் பண்ணுதோ அங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேல் பக்கமாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இந்த பேட்டர்ன் உணர்த்துது. இது சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 150 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து கீழே வந்துட்டே இருக்க ப்ரைஸ் 120 அப்படிங்கிற ஒரு பாட்டமை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறமா மறுபடியும் அதே அந்த நெக்லைன் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லோ அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்கு 140 அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது இது ஒரு கப் மாதிரியும் இது வந்து ஒரு ஹேண்டில் மாதிரியும் இருக்குது. மறுபடியும் இந்த 150 வந்து பிரேக் பண்ணும்போது ப்ரைஸ் அப்படிங்கிறது மேல் பக்கமாக போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் கப் அண்ட் ஹேண்டிலுக்கான பேட்டர்ன். அடுத்ததா நம்ம பார்க்க போற பேட்டர்ன் அப்படிங்கிறது ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து எந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னா இருந்தாலும் அது எந்த சைடு பிரேக் பண்ணும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டபுள் டாப் பார்க்குறோம் அப்படின்னா அது நம்ம வந்து எம் பேட்டர்ன் நம்ம சொல்லுவோம். அது வந்து டவுன் சைட் பிரேக் ஆகும்னு தெரியும். இப்போ நம்ம டபுள் பாட்டம் பார்க்குறோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு டபிள்யூ மாதிரி இருக்கும். அப் சைட் பிரேக் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல வந்து என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுலயும் நம்மளால டைரக்ஷனை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆனா இது எல்லா நேரங்கள்லயும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரே டைரக்ஷன்ல வந்து பிரேக் அவுட் ஆகுமா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா நீங்க அதுல இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை நீங்க நோட் பண்ணணும். இப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பிரைஸ் அப்படிங்கிறது இங்கிருந்து மேலே போகுது, அகைன் மறுபடியும் வந்து கீழே வருது. இதே சேம் இடத்துல, அதாவது எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து பிரைஸ் ப்ரீவியஸா மேலே போச்சோ அதே இடத்துல இருந்து மறுபடியும் பிரைஸ் அப்படிங்கிறது மேலே போகுது. பட் இப்போ வச்சிருக்கக்கூடிய ஹை அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஹையை விட கம்மியா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல செல்லிங் பிரஷர் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் அதே இடத்துல பாட்டம்ல இருந்து மறுபடியும் பிரைஸ் அப்படிங்கிறது மேலே போகுது. இப்போ ப்ரீவியஸ் ஹையை விட இன்னும் ஒரு லோ ஹை அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. பட் சேம் சப்போர்ட் ஜோன்ல மறுபடியும் பிரைஸ் டச் ஆகி மேலே எந்திக்குது. நான் ஏற்கனவே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். மேலே ஐ பட்டன்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளாஸ் பார்க்கலன்னா நீங்க பார்த்துருங்க. ஸோ எத்தனை தடவை இந்த சப்போர்ட் பாயிண்ட்டை பிரைஸ் வந்து டச் பண்ணிட்டே இருக்கோ அந்த அளவு டச் பண்ணும்போது அந்த அளவுக்கு அந்த சப்போர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது வீக் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்க பாருங்க, இங்க நிறைய தடவை இந்த இடத்துல வந்து டச் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிறது வீக் ஆகிட்டே போகுது. கடைசியா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரெஷரும் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால தான் வந்து ஒரு நியூ ஹையை வந்து ஃபார்ம் பண்ண முடியாம ஒரு லோயர் ஹைஸா வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் வீக் ஆகுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் செல்லிங் ப்ரெஷர் வந்து வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால பிரைஸ் அப்படிங்கிறது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்க்குள்ள ஸ்குவீஸ் ஆகி ஒரு கட்டத்துல வந்து
பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் ஆகி ஃபர்தரா வந்து கீழ போயிரலாம். அல்லது ரீடெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்து டவுன் சைடுக்கு போகலாம். அப்போ டிசெண்டிங் ட்ரையாங்கிள் எல்லாமே வந்து கீழ் சைடு தான் பிரேக் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அது எல்லா டைமும் 100% வந்து டவுன் சைடு தான் பிரேக் ஆகும்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, இத நீங்க வந்து ஒரு ட்ரெண்ட் லைனா நீங்க இத ஒரு ஃபார்மா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கீழ உடைச்சுட்டு மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன மேல் பக்கமா உடைக்கும்போது, இதே ட்ரெண்ட் லைன ஸ்லோப்பிங்கா ஒரு சப்போர்ட்டிவா எடுத்து பிரைஸ் வந்து அப்சைட் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ டிசெண்டிங் ட்ரையாங்கிள்ல எந்த பக்கம் பிரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வாட்ச் பண்ணணும். அடுத்ததா நம்ம பார்க்க போற பேட்டர்ன் அசெண்டிங் ட்ரையாங்கிள். இங்க பாருங்க பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா மறுபடியும் மேல சேம் பாயிண்ட்ல வந்து டச் ஆகி ரிஜெக்ட் ஆகுது இந்த ரெசிஸ்டன்ஸ்ல. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் லோவோட ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகுது. பட் அகைன் மேல போகும்போது சேம் ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல வந்து பிரைஸ் ரிவர்ஸ் ஆகுது. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் லோவோட இன்னொரு ஹையர் லோ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அகைன் சேம் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல வந்து பிரைஸ் ரிவர்ஸ் ஆகுது. முதல்ல நம்ம வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள் என்ன பார்த்தோமோ, எப்படி வந்து சப்போர்ட் லைன மறுபடியும் டச் பண்ணும்போது அது வீக் ஆகுதோ, அதே மாரி இங்க ரெசிஸ்டன்ட் லைன பிரைஸ் மறுபடியும் டச் பண்ணும்போது வீக் ஆகுது. ஸோ எப்ப மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணுதோ, அங்கிருந்து பிரைஸ் வந்து ஃபர்தரா மேல போகலாம் அல்லது ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேல போகலாம். நான் முதல்ல சொன்ன மாரி தான் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல எப்போதுமே நம்ம ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். ஏன்னா, ஒரு பக்கம் நமக்கு பிரேக் அவுட் ஆகுற மாரி காமிச்சா கூட, இத நம்ம ஒரு ட்ரெண்ட் லைனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கீழ்ப்பக்கமா உடைஞ்சது அப்படின்னா, மறுபடியும் வந்து டவுன் சைடா ஃபால் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் பத்தியும் நம்ம ஆல்ரெடி ஒரு எபிசோட்ல படிச்சிருக்கோம். அந்த எபிசோட் பார்க்கலனாலும் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் அப்படிங்கிறது இன்னும் தெளிவா புரியும். ஓகேங்களா? இதுவரைக்கும் நாம பார்த்த பிரைஸ் ஆக்ஷன்ஸ் பேட்டர்ன் என்னலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, டபுள் டாப், அதுக்கப்புறமா டபுள் பாட்டம், அப்புறம் ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்த்தோம். தென் ரவுண்ட் டாப் பார்த்தோம், ரவுண்ட் பாட்டம் பார்த்தோம், கப் அண்ட் ஹேண்டில் பார்த்தோம். அடுத்ததா ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் நம்ம இப்போ லைனா நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ நிஃப்டி சார்ட் எடுத்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ்ல இந்த பிரைஸ் ஆக்ஷன்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி உருவாயிருக்கு, அதுக்கப்புறம் என்ன பிரைஸ் ஆக்ஷன் ரிசல்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம சார்ட்ல பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு நிஃப்டியோட சார்ட் இங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இது வந்து 50 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் காட்டுது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, பிரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கேருந்து பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கும்போது இந்த இடத்துல பாருங்க, பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல விசிபிளா இந்த இடத்துல ஒரு எம் மாதிரியான ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது போட்டிருக்கு. இத நம்ம வந்து டபுள் டாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க ஒரு டாப் கிரியேட் ஆயிருக்கு, இங்க ஒரு டாப் கிரியேட் ஆயிருக்கு. இந்த நெக்லைன வந்து எப்போ பிரைஸ் பிரேக் பண்ணுதோ, அங்கேருந்து ஃபர்தரா கீழ போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல எம் கிரியேட் ஆயிருக்கு. பட் ஆனா ஓரளவுக்கு இது நெக்லைன கட் பண்ற மாரி கட் பண்ணியிருக்கு. ஆனா பெரிய லெவல்ல வந்து பிரைஸ் ஃபால் ஆகல. மறுபடியும் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த பிரைஸ் ஆக்ஷன்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்தாலே கண்டிப்பா அது வந்து டவுன் சைடு தான் பிரேக் ஆகும். இல்ல அப் சைடு தான் பிரேக் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. எப்படி நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் படிக்கும்போது, அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது எந்த பிளேஸ்மென்ட்ல உருவாகுதோ, அத பொறுத்து தான் அதனுடைய வேலிடேஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுதான் வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கும் பொருந்தும். என்ன மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல அல்லது எந்த மாதிரியான பிளேஸ்மென்ட்ல இந்த பேட்டர்ன்ஸ் உருவாகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. இப்ப இந்த இடத்த பாருங்க, ஏன் பர்ட்டிகுலரா இந்த இடத்துல இது உடைக்கல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பார்க்கும்போது, இந்த இடத்துல இருந்து பிரைஸ் வந்து ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு டச் பாயிண்ட், இங்க ஒரு டச் பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு டச் பாயிண்ட் இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த டச் பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா எஸ், எஸ். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இங்க இருக்கக்கூடிய டச் பாயிண்ட், அகைன் இங்க இருக்கக்கூடிய டச் பாயிண்ட் இதெல்லாம் வச்சு நான் இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நெக் லைன் அதாவது பிரைஸ் வந்து இந்த நெக் லைன கட் பண்ணா கூட, இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இதுக்கு இருக்கிறதுனால பிரைஸ் வந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அகைன் எப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன வந்து பிரேக் பண்ணுதோ, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஃபால் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. அடுத்ததா பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனதுக்கு பிறகு இங்க ஒரு பாட்டம் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. அகைன் இங்க ஒரு பாட்டம் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல டபுள் பாட்டம் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ எப்போ இந்த நெக் லைன கட் பண்ணுதோ, இங்கேருந்து பிரைஸ் அப்படிங்கிறது ஃபர்தரா மேல் பக்கமா போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல டபிள்யூ பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. ஆனா இது வந்து வேலை செய்யல பெருசா. காரணம் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கிறதுனால அது வந்து வேலை செய்யல. எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதோ, அதுக்கப்புறம் நமக்கு இது கரெக்ட்டா வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த சார்ட்ல இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல ஒரு டாப் கிரியேட் ஆயிருக்கு. அகைன் இங்க ஒரு டாப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு பாட்டம் கிரியேட் ஆயிருக்கு. இந்த நெக் லைன பிரேக் பண்ண பிறகு மறுபடியும் பிரைஸ் அப்படிங்கிறது கீழ டவுன் சைடா வந்து ஃபர்தரா ஃபால் ஆயிருக்கு. இங்க நமக்கு ஒரு எம் பேட்டர்ன் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. இந்த நெக் லைன பிரேக் பண்ண பிறகு பிரைஸ் அப்படிங்கிறது கீழ் பக்கமா வந்திருக்கு. ஸோ இங்க இடத்துலலாம் வந்து சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால, இங்க இருந்து பிரைஸ் அப்படிங்கிறது மேல எந்திரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்ததா நம்ம இதுல வந்து வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா,
இந்த இடத்துல பாருங்க ஒரு டபிள்யூ ஷேப் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஒரு டபுள் பாட்டம் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து பிரைஸ் வந்து மேல் பக்கமா போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாரியான ஒரு பேட்டர்ன். இந்த இடத்துல ஒரு ரைட் ஷோல்டர், இந்த இடத்துல ஒரு லெஃப்ட் ஷோல்டர், இந்த இடத்துல வந்து ஒரு ஹை. ஸோ எப்போ இந்த நெக்லைனை பிரேக் பண்ணதோ, அங்கேருந்து மறுபடியும் வந்து பிரைஸ் வந்து கீழ் பக்கமா வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த இடத்துலலாம் வந்து பிரைஸ் ஆக்ஷன்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் பாட்டம் மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. அங்கேருந்து நெக்லைன கட் பண்ண பிறகு பிரைஸ் அப்படிங்கிறது மேல் பக்கமா வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்னும் வேற என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு விசிபிளா பார்க்கும்போதே தெரியுது. இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு எம் பேட்டர்ன் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த எம்டபிள்யூ ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிங்கிறது அடிக்கடி உருவாகக்கூடிய ஒரு பேட்டர்ன். இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் வந்து அடிக்கடி நமக்கு வந்து கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துலயும் நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது ஹெட் அண்ட் ஷோல்டர் மாரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. ஆனா அது வந்து சக்சஸ்ஃபுல்லா மேல போகல. பிரேக் ஆயிருச்சு. அடுத்ததா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க மல்டிபிள் சப்போர்ட் பாயிண்ட்ல இங்க பிரைஸ் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கு. இந்த இடத்துல மல்டிபிள் சப்போர்ட் பாயிண்ட்ல பிரைஸ் எடுத்தாலும் கூட பிரேக் ஆனது வந்து மேல் பக்கமா தான் பிரேக் ஆயிருக்கு. ஆனா சஸ்டெயின் பண்ண முடியாம மறுபடியும் வந்து ஃபர்தரா ஃபால் ஆயிருக்கு. இத நம்ம வந்து 5 மினிட்ஸ்ல பார்க்கலாம் என்னைக்கு அப்படிங்கிறத. பிப்ரவரி 5 இந்த பேட்டர்ன் நமக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. இத 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். பிப்ரவரி 5ல. எஸ். இங்க பாருங்க. பிரைஸ் அப்படிங்கிறது இந்த ட்ரையாங்கிள்குள்ள இருக்கு. நான் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பத்தி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல ஒரு சேம் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் லைன்ல வந்து டச் பண்ணிட்டே இருந்திருக்கு. ஆனா ஹை அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து பிரைஸ் மேல் பக்கமா பிரேக் அவுட் ஆகி, அதுக்கப்புறமா வந்து ஃபெயிலியர் ஆகி, அதுக்கப்புறமா வந்து டவுன் சைடு வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பிரைஸ் ஆக்ஷன்ஸ் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது. நீங்க எந்த ஒரு சார்ட்னாலும் எடுத்துக்கோங்க. மல்டிபிள் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. அதுல இதுவரைக்கும் நான் சொன்ன அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஏன் ஒர்க் அவுட் ஆகல? கூடவே வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த கான்செப்ட்டையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் ஆக்ஷன்ஸ் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பரா புரியும். இந்த பிரைஸ் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, மார்க்கெட்ல ரொம்ப ஈஸியா உங்களால ட்ரேட்ஸ வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ பிரைஸ் ஆக்ஷன்ஸ் பேட்டர்ன்ஸ்ல இன்னும் நெறைய பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்காக ஒரு சின்னதா ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்ல நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் அந்த பேட்டர்ன்ஸையும் நீங்க பார்த்து, அது சார்ட்ல எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெறைய சார்ட்ஸ் பார்க்க தான் உங்களுக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷன்ஸ் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது மனசுல பதியும். அதனால நீங்க நெறைய சார்ட்ஸ் பார்க்கிறது தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நீங்க நெறைய கத்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மறுபடியும் அடுத்த எபிசோட்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம பேச போறோம். எப்படி நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல ஒரு அவுட்லைனா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோடையும் பாருங்க. மறுபடியும் உங்கள சந்திக்கிறேன்.